Are you trying to maintain or lose weight? அப்போ இந்த வெஜிடபிள் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் ஆல்சோ கால்ட் அஸ் ரிச் கார்ட் இஸ் பேக்ட் வித் ஹெல்த்தி நியூட்ரியன்ஸ். இட் ஹேஸ் ஹை வாட்டர் கண்டென்ட் அண்ட் இட் எய்ட்ஸ் இன் வெயிட் லாஸ். பீர்க்கங்காய் தொகையல் இஸ் ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் இன் மை ஃபேமிலி. இது வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஜஸ்ட் இந்த ஷார்ப் எட்ஜஸ் ஒண்டி பீல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த க்ரீன் ஸ்கின்னோடையே ஜஸ்ட் டைஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு செசமி ஆயில் விட்டுண்டு வறுத்து அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு, கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அது ஒரு சின்ன பீஸ், புளி, அப்புறம் 2-3 வரமிளகா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ரெட் சில்லிஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நறுக்கி வச்சுருக்கிற நம்ம பீர்க்கங்காயை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் நான் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருந்தேன் ஜஸ்ட் ஃபார் த கலர். இப்போ வந்து ஜஸ்ட் கீப் சாட்டேயிங் தி வெஜிடபிள் அன்டில் இட் இஸ் குக்ட் வெல். அப்புறம் ஜஸ்ட் டு ஆட் லிட்டில் மோர் ஃப்ரெஷ்னஸ் ஐ எம் ஆடிங் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சிலாண்ட்ரோ. அதையும் அந்த மிக்சி ஜாரில் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பீர்க்கங்காய் நல்லா குக் ஆகிடுது. இதை ஜஸ்ட் ட்ரான்ஸ்பரேட் டு த சேம் மிக்சி ஜார். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் கிரைண்ட் இட் ஆல் டுகெதர். இது ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்காமல் கோர்ஸாக கொஞ்சம் அரைச்சாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு புரிஞ்சு வந்ததும் இதில் தொகையெல்லாம் போட வேண்டியதுதான். இது சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை இல்லை எனி டிஃபனுக்கு இதை தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு ஆவி பறக்க கொதிக்க சாதத்தில் இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீர்க்கங்காய் தொகையல், அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கோவக்காய் போட்ட தயிர் பச்சடி, அப்புறம் பப்படம். ஆடட் ஃப்ளேவருக்கு இந்த தொகையல் பிசையறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு செசமி ஆயிலை ட்ரிசில் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த கோவக்காய் தயிர் பச்சடி அந்த கொஞ்சம் பப்படம் இது எல்லாத்தையுமா சேர்த்து சாப்பிட்டா ஆஹாஹா தேவாமிரதம் தான். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Do save this video. மறக்காம subscribe, follow me for more easy, healthy and tasty recipes from my kitchen to yours.